பாருங்க, ஆபிரகாம் அந்த பலிபீடத்திலே ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக வைத்திருக்கும் போது அவருடைய உள்ளம் எவ்வளவாய் துடித்திருந்தால் கூட அவர் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் தன்னுடைய எதிர்காலத்தை அந்த பலிபீடத்துல வச்சிருந்தத நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய எதிர்காலம், அவருடைய உலகம், அவருடைய சந்தோஷம், அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதமே இந்த ஒரு சந்ததியின் மூலமாக தான் புறப்படணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கும்போது அந்த ஒரு மகனை பலியாக செலுத்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை பலிபீடத்தில் வைத்திருந்து நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று அவர் பலி செலுத்த அங்கே நின்றதைத்தான் ஆண்டவர் பார்த்தார். பாருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று யாரெல்லாம் விசுவாசிச்சு அதை போல முன் செல்றாங்களோ அவங்களுடைய காரியங்களை அவரே பார்த்து கொள்வார். முதல்ல ஆண்டவருடைய நாமத்துக்குரிய மகிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம முதலாவது அந்த நாமத்தை விசுவாசிக்கணும். எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையின் பாதைகள் இருக்குது. எல்லாருக்குமே சுலபமான வாழ்க்கை கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் ஒரு ஆளா சமாளிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த உலகத்தை கடந்து போறதுக்கு தனி நபரா நம்மளால முடியாது. நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது மட்டும்தான் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் நம்மால நடக்கவே முடியும். அப்பதான் நமக்குள்ள அந்த ஆண்டவர் செய்து முடிக்கிற அந்த நாமத்திற்குரிய மகிமை நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு நாமத்தையும் நம்ம விசுவாசிக்கணும். அவர் ரட்சிக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நமக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருந்தா கூட அத்தனை பொறுப்புகளையும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் கையில, ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் இருக்கிறது, இந்த விஷயத்துல எனக்கு பொறுப்பு இருக்கு, இந்த காரியங்கள் எனக்கு நடக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு, என் மனதின் பாரங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய நெருக்கங்கள் எப்படி இருக்கு, என் பிரச்சனைகள் எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் பாதத்துல ஒப்பு கொடுக்கணும். அவர் பலிபீடத்துல எல்லாவற்றையும் வைத்தது போல ஆபிரகாம் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தை விசுவாசித்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவர் முழுமையாக விசுவாசித்து ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தது போல நாம நம்மை நாம் பலிபீடத்துல நம்முடைய நம்பிக்கைகளை, நம்முடைய விசுவாசத்தை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசித்து நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பாதத்துல வைக்கணும். எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொள்வார், எல்லா பாரத்தையும் அவர் எடுத்துக் கொள்ளுவார், என்னுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, உமது நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்தணும்னா அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதன் மூலமா தான் அந்த நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்த முடியும். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள் அப்படின்னா நாம் எப்படி செலுத்தணும் அப்படின்னா, விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த நாமத்தை விசுவாசிக்கணும். அந்த நாமம் என்ன சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அப்ப எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஐயோ இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ, அது எப்படியோ, இது எப்படியோன்னு சொல்லி நம்ம மிகவும் அலட்டி கொண்டு நம்மை நாம் வருத்துகிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால நமக்கு எதுவும் நடக்க போறதும் கிடையாது. ஆனா நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு அற்புதமாய் காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த நாமத்திற்குரிய மகிமையை நம்ம
சுமக்கக்கூடிய அந்த கிருபை தேவன் கொடுப்பார். நம் மூலமாக அவர் மகிமைப்படுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த நாமத்தை நம்ம விசுவாசிக்க அந்த காரியமானது நம் மூலமாக வெளிப்பட்டு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை நம்மேல் விளங்கும். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்னு நம்ம முழுமையா விசுவாசிக்கணும். அவருடைய ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அவர் ரட்சிக்கிற ரட்சகர்னு நம்ம விசுவாசிக்கணும். அவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர்னு விசுவாசிக்கணும். அவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்னு நம்ம விசுவாசிக்கணும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்முடைய நோய்கள் மாறும். நோய் நம்மளை பலன் கொள்ளாதபடிக்கு அவைகளை எல்லாம் தேவன் எடுத்து போடுவார். நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த நாமத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்காக தான் சிலுவையில சுமந்தாரு, எனக்காக தான் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டாரு, எனக்காக தான் அவர் தழும்பு வச்சிருக்காரு. ஏன்னா நான் நோய்பட்டிருக்கேன், நான் பலவீனமாய் இருக்கிறேன். அதனால என்னை சுகமாக்கறதுக்காக என் ஆண்டவர் எனக்காக அந்த காயத்தை ஏத்துக்கிட்டாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். இதெல்லாம் விசுவாசிக்கதான் அந்த அற்புதங்கள் நம்மை தேடி வரும். விசுவாசிக்காத இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யறதே கிடையாது. நம்ம விசுவாசிக்கலைன்னா தேவன் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நம்ம முழுமையா நம்ம என்னதான் நம்ம சொன்னா கூட நம்முடைய இதயம் விசுவாசிக்கணும். நம்ம உள் மனது நம்பணும். அப்பதான் நம்ம வாயளவில் இல்லாதபடிக்கு நம் உள் மனதுல இருந்த முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கணும். அவர் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்தவரை துதிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். அவர் செய்வார் என்று உறுதியாக நீங்க நம்பணும். இதையெல்லாம் செய்ய செய்ய அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். அவர் விசுவாசத்தை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்ல. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல என்பதை நம்ம விசுவாசிச்சோம்னா அதன்படியே நடக்கும். அப்ப அவர் யாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் யாருக்குள்ள எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே அவரே பார்த்துக்குவார். நீங்க அத விசுவாசிங்க. ஆனா அவர்கிட்ட விசுவாசிச்சுட்டு அவர்கிட்ட தெரியப்படுத்தணும். என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன போராட்டம் இருக்கு, என்ன மனக்கலக்கம் இருக்கு, என்ன தேவை இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு, எல்லாவற்றையும் நம்ம அவர்கிட்ட தெரியப்படுத்தி ஆண்டவர் பாதத்தில் அதை விட்டு விடும்போது தேவன் அந்த காரியங்களை அவர் தன்னுடைய பிரச்சனையாக அவர் எடுத்துக்கொள்வார். தன்னுடைய காரியமாக எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பாருங்க, அவர் நமக்காக யாவற்றையும் ஏற்கனவே செய்து விட்டார். அவர் செய்து விட்டார், இப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார், நம்மேல் உள்ள சாபங்களை முறித்து போட்டார், நம்முடைய பலவீனங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டார். இதையெல்லாம் அவர் நமக்காக செய்து முடிச்சிருக்கிறாரு. அப்ப இதை நம்ம விசுவாசிக்க ஆண்டவரே சாபங்களை எல்லாம் நீர் முறித்து விட்டீரே அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சு அதை அறிக்கை செய்யணும் அவர் முன்னாடி. ஆண்டவரே இதையெல்லாம் எடுத்து போட்டீங்களேப்பா, நீங்க சாபத்தை எல்லாம் முறிச்சிட்டீங்களே ஆண்டவரே, இனிமேலும் என் வாழ்க்கையில இது கிரியை செய்யாத ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ராஜான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம அறிக்கை செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த சாபத்தின் கட்டுகள் முறிந்து போகும், பாவங்கள் ஒளிந்து போகும். ஆண்டவரை விசுவாசிச்சு அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு யார் ஒருத்தர் ஆண்டவரே நான் செய்தது பாவம்தான் ஆண்டவரே, நான் செய்தது குற்றம்தான் ஆண்டவரே, நான் பேசினது தப்புதான்ப்பா, நான் செஞ்சது தப்புதான்ப்பான்னு யார் ஒருத்தங்க அறிக்கை செஞ்ச ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த ரத்தத்தினாலே அவர் அவர்களுடைய ஆத்துமாவை கழுவ அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
ஆத்துமாவிலே கரைபடாத படிக்க தேவன் அந்த ஆத்துமாவை கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அந்த ஆத்துமாவில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு லகுவாக்கி கொடுத்து உற்சாகமாய் ஓடக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை கவனித்துக் கொண்டும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டா அவர் பார்த்துக்குவார். பாருங்க, அன்னாள் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து தன்னுடைய கவலைகளை தேவன் பாதத்திலே ஊற்றினார். ஆண்டவர் அவருடைய கவலைகளை மாற்றும்படி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். அவர் தன்னுடைய பிள்ளையை ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் ஆலயத்துல விட்டு விடுவேன் உமக்காக அப்படின்னு அவர் ஒரு பொருத்தனை பண்ணினார். அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்கும் உதவி செஞ்சார். அந்த மகனை ஆசீர்வதிப்பதற்கும் உதவி செஞ்சார். அந்த மகனை முழுவதுமா அவரே பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒரு தேசத்தின் உயர்ந்த ஸ்தலத்துல அந்த மகனை வைத்து அழகு பார்க்கக்கூடிய அந்த கிருபை தேவன் கொடுத்தார். சாமுவேலுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து, ஆண்டவருடைய பலத்தை கொடுத்து, ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை கொடுத்து தேவன் எப்படி நடத்தினார் என்று நம்ம பார்க்கும்போது, இப்படி ஒரு இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசியா என்று எண்ணும் அளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம அழுகையின் பலன் தேவன் அற்புதமாய் கொடுப்பார். நம்ம யாரெல்லாம் ஒரு பாதத்துல அழுகையை ஊற்றி இருக்கிறோமோ, என்னென்ன பிரச்சனைக்காக ஊற்றி இருக்கிறோமோ, அவரை விசுவாசித்து நம்ம எதுலையெல்லாம் நடந்து கொண்டோமோ அதுல அற்புதமான பதில் இருக்கும். ஆண்டவர் நீங்க எந்த காரியத்துல எல்லாம் அவரை விசுவாசிச்சிட்டீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் நிச்சயமா அவர் செய்வார். இதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியாது, இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் சொல்ல முடியாதுன்னு நினைச்சு நம்ம எதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த விஷயத்துல தேவன் தலையிட மாட்டார். அதனால நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் தான் நம்மை ரட்சிக்கும். அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நம்ம கிரியை இல்லாத விசுவாசம் உள்ளவர்களாக இல்லாத படிக்கே கிரியுள்ள விசுவாசம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளணும். ஆண்டவர் பாதத்துல நம்ம இதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு முழு நிச்சயத்தோட நம்ம காத்திருக்கும் போது, ஏற்ற காலம் வரும்போது தேவன் அற்புதமான அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட இதையெல்லாம் நான் சொல்லிட்டேன், நிச்சயமா அதை அவர் செய்வாரு, நான் சொல்லிட்டேன் அவர் நிச்சயமா செஞ்சிருவாரு அப்படின்னு விசுவாசிச்சு அவரை துதிங்க. ஆண்டவர் நடத்துறாரா இல்லையான்னு பாருங்க. ஒரு நாள் கூட அவர் வெட்கப்பட விட்டதே கிடையாது. என்னென்ன காரியத்துல நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சிட்டோமோ அந்த காரியத்துல நிச்சயமா அற்புதம் செய்யறாரு. நீங்க விசுவாசிச்சு விசுவாசிச்சு இந்த உலகத்தால நம்ம பார்க்கும்போது, உலகத்தின் கண்களால பார்க்கும்போது எதுலையுமே விசுவாசம் வராது. அப்படிப்பட்ட ஒரு மாயையான காரியங்கள் தான் அந்த உலகத்துல இருக்கு. ஏன்னா போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் சோர்வுகளும் துன்பங்களும் நம்மை நெருக்கும் போது நம்ம தேவனை விட்டு விடுகிறோம். அப்படி விட்டுவிடாதபடிக்கு எப்படி புத்தியுள்ள மனுஷன் அவன் கண்மலையின் மேல் அவனுடைய வீட்டின் அஸ்திபாரத்தை போட்டதுனால காற்று வந்தது, புயல் வீசியது, அலை மோதியது, ஆனால் அந்த வீடு நிலைத்து நின்றது என்று சொல்லும்படியாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்குமானால் அதை என்ன போராட்டங்கள் வந்தாலும் அசையவே அசையாது. என்ன பாடுகள் துன்பங்கள் சோர்வுகள் வந்தாலும் அது அசையவே அசையாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள அசையாமல் இருக்கிற போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அசையாத விசுவாசத்தை நம்ம உடையலாம். நமக்கு வர்ற பாடுகளை சோர்வுகளையும் பார்க்கும்போது நம்ம அசைஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்வாரு, ஆண்டவர் நிச்சயமா செய்ய போறாருங்கிற அந்த ஒரு உறுதியை மட்டும் நம்ம இறுதி பரியந்தம் விடாமல் பிடிச்சிருக்கணும். அப்பதான் இறுதி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி தேவன் நமக்கு செய்திருவார். விசுவாசத்தை விடாதீங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க.
அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தும்படி அந்த நாமத்தை விசுவாசிங்க. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்று விசுவாசிங்க. நம்முடைய காரியங்கள், பொறுப்புகள் எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். தேவைகள் எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி அவர் பாதத்துல நீங்கள் அமர்ந்திருந்த உங்கள் பாரங்களை அவர் மீது இறக்கி வைத்து விட்டார். அவர் நிச்சயமாய் பார்த்துக் கொள்வார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை முழு நிச்சயமாய் விசுவாசித்தவரை பிடித்து ஓடுங்கள். அப்போது அற்புதம் உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.